ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 9ஓட மேக்ஸ்ல சாப்டர் 3 அல்ஜிப்ரா இந்த டாபிக்ல இருந்து எக்ஸசைஸ் 3.14ல ஃபர்ஸ்ட் சம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்கான் பாருங்க. The sum of a two-digit number and the number formed by interchanging the digits is 110. If 10 is subtracted from the first number, the new number is 4 more than 5 times the sum of the digits of the first number. Find the first number. So எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சொல்யூஷன் போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க இங்க, sum of a two digit number. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 digit number வந்து நம்ம எடுத்துக்கணும். சோ இதை வந்து டிஃபைன் பண்ணிடலாம். லெட் இந்த 2 digit நம்பர்ல 10th digit வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா x ன்னு எடுத்துக்கலாம். 10th digit is x and unit digit that is y ன்னு நாம எடுத்துக்கலாம். கிளியரா? சோ அப்ப அந்த 2 digit நம்பர் என்ன? therefore the 2 digit number is 10x plus y. கிளியரா இருக்கா? சோ அடுத்தது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான் பாருங்க, by interchanging the digits. சோ அப்ப இந்த digits வந்து நம்ம interchange பண்ணனும். ஓகேங்களா? சோ if digits are interchanged, then the number is 10y plus x. கிளியரா இருக்கா? ஓகே. சோ இங்க என்ன சொல்லிருக்கேன் பாருங்க, இப்போ இது ரெண்டுத்துடைய சம்மேஷன். சோ இந்த 2 டிஜிட் நம்பர் உடைய என்ன 2 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறது என்ன 10x plus y, அப்புறம் அதனுடைய டிஜிட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் 10y plus x. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்னா 110 கிடைக்கும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் 1ல சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 10x plus y, இது ஃபர்ஸ்ட் நம்பர். இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 10y plus x that is equal to 110. இப்போ இதில் இருக்கக்கூடிய 10th digit அதாவது x டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், y டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, 11x plus 11y that is equal to 110. ஸோ இதை வந்து நம்ம 11 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம், அப்பதான் சிம்பிளை பண்ண முடியும். அப்ப என்ன வருது பாருங்க, x plus y that is equal to 10. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க, if 10 is subtracted from the first number. so first number அப்படிங்கிறது இதுதான் 10x plus y. இதுல இருந்து 10 வந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. so அப்போ 10x plus y, இதுல இருந்து 10 வந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. so அப்படி சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த நியூ நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நியூ நம்பர் என்ன அப்படின்னா 4 more than 5 times the sum of the digits of the first number. அப்ப இந்த ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு டிஜிட் ஆட் பண்ணா x plus y ன்னு வரும். அதனுடைய 5 டைம்ஸ் அதை விட 4 எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அந்த நியூ நம்பர். சரிங்களா? சோ அப்போ sum of the digits x plus y, இதை வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 டைம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான், அதனால 5 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதை விட 4 வந்து மோர்னா என்ன ஆட் பண்ணிக்கணும், 4 வந்து எக்ஸ்ட்ரா. கிளியரா? இப்ப இதை சிம்பிளை பண்ணலாம். சிம்பிளை பண்ண என்ன வருது பாருங்க, 10x plus y minus 10 that is equal to 5x plus 5y plus 4. இப்ப x டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. சோ இந்த 5x லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தா 10 minus 5 5x. இந்த 5y லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தா y minus 5y minus 4y. இந்த 4 வந்து நம்ம இந்த மைனஸ் 10 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். that is equal to 14 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கிளியரா இருக்கா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா x கான வேல்யூ என்ன, y கான வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈக்குவேஷன் 1 வந்து 5 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம்.
ஈக்குவேஷன் 1 என்ன பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய்னு இருக்கு. இதை 5ஆல மல்டிப்ளை பண்ணா 5x plus 5y is equal to 50 அப்படின்னு மாறும். சரிங்களா? 5x plus 5y is equal to 50 அப்படின்னு மாறும். அதையும் இதையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணலாம். 5x plus 5y that is equal to 50. செகண்ட் ஈக்குவேஷன் 5x minus 4y that is equal to 14. இப்போ ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சைன் சேஞ்ச் பண்ண என்ன வருது, இங்கே மைனஸு, இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும், அப்புறம் இந்த இடத்துல மைனஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த 5x minus 5x கேன்சல் ஆகிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 5y ப்ளஸ் 4y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9y அப்படின்னு கிடைக்கும். 50ல் 14 போச்சுன்னா 36. அப்போ ஒய்க்கான வேல்யூ என்ன வருது பாருங்கள். ஸோ 36 9ஆல் டிவைட் பண்ணுங்கள், 4னு கிடைக்கும். ஸோ y is equal to 4. இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. கரெக்டா? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ ஒய்க்கான வேல்யூ 4. எக்ஸ் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ எக்ஸ்க்கான வேல்யூ என்ன வருது நமக்கு, இந்த 4 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 6. எஸ், இப்போ எக்ஸ்க்கான வேல்யூவும் கிடைச்சாச்சு, ஒய்க்கான வேல்யூவும் கிடைச்சாச்சு. இது ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பாருங்க, நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு. அந்த 2 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? Therefore, required number is என்ன வருது பாருங்க, 10x. எக்ஸ்க்கான வேல்யூ 6 பிளஸ் ஒய்க்கான வேல்யூ 4. அப்போ என்ன வருது பாருங்க, 60 plus 4 64. இதுதான் அந்த required number. இதுதான் required number. ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சதா பாருங்க. புரிஞ்சது அப்படின்னா மறக்காம இந்த செஷனுக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காட் இட். தட்ஸ் ஆல் கைஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.